இந்த கேரளாவில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி படிக்கும்போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஹர்ஷத் அப்படின்னு சொல்கிற ஒரு 1.5 வயசு குழந்தைய ஒரு புறம்போக்கு டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கான். விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த குழந்தைய அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ளே 3 மாதமாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட அப்பா சூசைட் பண்ணி இறந்துட்டார். அதுக்கப்புறம் இவங்க கேரளாவில் நெடுமங்காடு அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. அங்கே ஒரு புறம்போக்கு கூட இவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த புறம்போக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணமான அந்த பொண்ணை வரதட்சணை குடும்பத்தை இது பண்ணி அந்த பொண்ணை அடித்து துன்புறுத்தி செவுத்துல தள்ளி தலையில் அவங்களுக்கு பிளட் கிளாட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்து சீரியஸாக இருக்காங்க. அப்படி அவங்க இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு இடையூறாக இருந்த அந்த குழந்தைய 1.5 வருஷமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட அம்மா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக வெளியூர் போயிருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா குழந்தைய அடிச்சே கொண்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு குழந்தை ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, சாப்பிட்டது சரி ஏதோ இதாகிடுச்சின்னு சொல்லி நாடகமாடி எல்லாரையும் நம்ப வச்சுருக்கான். ஆனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கைங்கலமாக மாட்டிக்கிறான். அந்த குழந்தையோட உடம்புல 51 இடத்துல காயங்கள் இருந்திருக்கு. சிகரெட்டால் குழந்தையோடைய கையில் காலெல்லாம் சூடு பண்ணியிருக்கான். அண்ட் காலால் எட்டி உதைச்சிருக்கான். அண்ட் கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடத்துல அடித்து ஒரு மாதிரி கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புறம்போக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட குழந்தையோட அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட அம்மாவுக்கு 1.5 வருஷமாக இவன் டார்ச்சர் பண்ணுறது நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு வார்த்தை கூட அவனை கேட்டதே இல்லை. அண்ட் எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, என்னோட தங்கச்சி பையன். அவனுக்கு சின்னதாக கீழே விழுந்து அடிபட்டாலோ இல்லை அவனை திட்டினே அவன் மூஞ்சி மாறினா கூட எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது. அண்ட் நம்ம ரோட்டில் கூட நிறைய பேரோட குழந்தைங்களை பார்க்கும்போது கீழே விழுந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் இந்த குழந்தை 1.5 வருஷமாக இந்த டார்ச்சரெல்லாம் தாங்கிக்கிட்டு சொல்லவும் முடியாமல் போன வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு 2 கையிலையும் அடித்து எலும்பு உடைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். மாவு கட்டெல்லாம் போட்ட மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். எப்படி அந்த குழந்தை பேசவும் முடியாமல் சொல்கிறது வலிக்கிறது எப்படி சொல்லும்? கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு இப்போ கடைசியில் அந்த குழந்தை இறந்தே போச்சு. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், குழந்தை வளர்க்க உங்களால் முடியல, பெற்றவங்களால் முடியல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த குழந்தைய குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே குழந்தை இல்லாமல் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய தனிப்பட்ட முறைக்கு உங்களுக்கு குழந்தை பிடிக்கல, இல்லை உங்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணுறது, போட்டு கொல்றது, இது மட்டும் இல்லை. யூபியில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் ஒரு புறம்போக்கு அவனுக்கு செகண்ட் மேரேஜ்க்கு அவனோட ஒய்ஃப் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ரோட்டில் அடித்து கொண்டு இருக்கான். அந்த வீடியோவும் சில பேர் பார்த்துருப்பீங்க. என்னால் ஒரு 5 செகண்ட் கூட அந்த வீடியோ பார்க்க முடியல. ஒரு பொம்மை அடிக்கிற மாதிரி அடித்து கொண்டு இருக்கான். இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டால் முடிஞ்சிருமா எல்லாமே? இவங்களுக்கு ஒரு சித்திரவதை பண்ணி கொல்ற வரைக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் குழந்தைய சேஃபாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.